வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நாமளே போனாலும் சந்திக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அம்மா ஏன் கிட்ட சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்க இங்க வந்து சம்பந்தி கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்களா என்ன? செல்வா, சத்யா சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குமா? என்னங்க நீங்க? ஆமா செல்வா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம நல்லன் சம்பந்திக்கிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்குவோமா சொல்லு? அது எப்படிங்க? பொண்ணு எடுத்த இடத்துல எப்படி கை நீட்டி வாங்குறது? அது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா? கரெக்ட் தானே? பொண்ணு எடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் அதே தானே அத்தை. அதனாலதான் சொல்றேன், அவங்களை இப்படி கூட்டிட்டு வந்து இங்க வச்சு அவங்களை காயப்படுத்த வேண்டாமே. மன்னிச்சிடுங்க, சத்யா சொல்றதான் கரெக்ட். இத நான் யோசிக்கவே இல்லை. நான் போன் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஓ, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதுவும் சரிதான். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. சரி விடு தேவி, அப்புறமா பாத்துக்கலாம். என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன மன்னிச்சிடு சத்யா, நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். சரி ஓகே, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. ரிலாக்ஸ் ஆறு. இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. நான் போய் படுக்கிறேன். நான் மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தேன்னா, கடவுளே. அக்கா இங்க வா. சத்யா, நீ ஏன் பயப்படுற? அபி மாமா வெளியே கிளம்பி போறத பாத்துட்டு தான் நான் இங்க வந்தேன். திடீர்னு வந்துட போறாருடி. சரி அதை விடு. என்னக்கா நான் இல்லாதப்ப நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க? நான் என்னடி பண்ண? நீ பாட்டுக்கு அப்பாவுக்கு போன் பண்ணிட்ட. அது அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போன் பண்ணுன்னு ரொம்ப பிரஷர் பண்ணாங்க. அப்பா கடனை மொத்தமா அடைக்கிறேன்னு அத்தை வேற சொன்னாங்க. அப்பாவுக்கு எந்த கடனும் இல்லன்னு உனக்கு தெரியும் தானே? அவங்க தெரியாம பேசினா நீ கம்மன் இருக்க வேண்டியது தானே? நீ எதுக்கு போன் பண்ண ட்ரை பண்ற? நான் உனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சத்யா. நான் மட்டும் வராம இருந்திருந்தா நீ பாட்டுக்கு போன் பண்ணி இருந்திருப்பல்ல. நம்ம ரெண்டு பேரு கதையும் மொத்தமா முடிஞ்சிருக்கும். இல்ல சத்யா, எனக்கு என்னமோ அத்தை மாறிட்டாங்களோன்னு தோணுது. நீயே பாரு, எப்படி என்கிட்ட அன்பா பழகுறாங்க, அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க. மலைப்பாம்பு ஆட்டுக்குட்டிய பார்த்து சிரிச்சா அதுக்கு பேரு அன்புன்னு அர்த்தம் இல்ல, பசிக்கு சாப்பாடு கிடைச்சதுன்னு அர்த்தம். அந்த செல்வநாயகிய போய் நம்புறியே நீ? பைத்தியமா நீ? அதெல்லாம் நடிப்பு. அவ்வளவு பெரிய மனுஷி, எவ்வளவு பெரிய தொழிலதிபர். நான் சாதாரண ஆளு. என் கைய புடிச்சிட்டு 10 தடவையாவது மன்னிப்பு கேட்டாங்க. கம்பெனிக்கு ஏன் பேரை வைக்கிறாங்க. எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி வேலைக்கு கவனிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நடிப்பா? சத்தியமா நடிப்புதான். அந்த செல்வநாயகி போலி. உன்னை கொல்றதுக்காக துரத்துனாங்களே, அதுதான் அசல். இவங்களை நம்பி எதையாவது ஒளறி கொட்டி நமக்கு மட்டும் இல்ல, நம்ம அப்பா அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து வர வச்சிராத. அத்தை மாறிட்டாங்கடி. ஐயோ கடவுளே, எல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்க டிராமா. செல்வநாயகி பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை வரவழைச்சு அவங்கள மொத்தமா அவமானப்படுத்தி உன்னை அவங்களோட அனுப்பி துரத்தி அடிக்கிறது தான் அவங்களோட பிளானே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மாமா கோவில்ல சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மாமா அத்தைக்குள்ளேயும் ஒரு நல்லவ இருக்கா அப்படின்னு சொன்னாரு. செல்வநாயகியோட அந்த மறுபக்கம் வெளியே வந்துச்சுன்னா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாரு. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இது அவங்களோட மறுபக்கமா இருக்கும்ல, அவங்க உண்மையாவே மாறி இருக்கலாம்ல. விஷம் இன்னைக்கும் விஷம் தான்க்கா. ஒருவேளை என் வயித்துல வளர்ற அவங்க குடும்ப வாரிசு அவங்க மனச மாத்திருக்கலாம் இல்லடி. பேர குழந்தை பாசம் எப்பவும் பெருசுதானே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிறாத. ஒருவேளை செல்வநாயகி நல்லவளா மாறி சொல்லிக்கிட்டே இருக்க. உன் மூளை ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா முட்டாள்?
சாரி. என்ன ஓவரா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க.